ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வெயிலுக்கு இதமான ஃப்ரூட் பாயாசம். பாருங்கள், ஃப்ரூட் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன், வாங்க பார்க்கலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம காய்ச்சிடுவோம். காய்ச்சி கொஞ்சம் நல்லா வற்றணும். இது கூட ஜவ்வரிசி ஒரு 100 கிராம், 1/2 லிட்டருக்கு நீங்கள் 100 கிராம் ஜவ்வரிசி சேர்த்துக்கிறங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் அரிசி மாவு, பச்சரிசி மாவு, அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போது ஏலக்காய் தூள் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா அந்த மாதிரி க்ரன்ச் பண்ணி போட்டுருங்க. தேவையான அளவு சீனி, நான் 1.5 கரண்டி போடுறேன் சீனி. இதையும் நல்லா கிண்டிடலாம். இப்போது உருகின நெய் 1 டீஸ்பூன், இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ், பாதாம், பிஸ்தா என்ன வேணால் இருக்கோ அதெல்லாம் போட்டுருங்க. இது நான் பாதாம் இதை அரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு 100 கிராம் எடுத்து அரைச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் கிரைண்ட் பண்ணி வச்சு இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ அதெல்லாம் போட்டு கூடவே மிக்ஸ் பண்ணிடலாம். இது ரொம்ப சிம்பிளானது, ஹெல்தியானது, வெயிலுக்கு நல்லது. இது ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். எல்லாமே பவுடர் மாதிரி வந்துடும். ஜவ்வரிசியெல்லாம் நல்லா கரையணும் இந்த மாதிரி.